தற்போதைய உடனுக்குடன் நேரலை புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமியின் பாதுகாப்பிற்கு சென்ற எஸ்கார்ட் வாகனம் விபத்தில் சிக்கிய உடனுக்குடன் நேரலை நாம் பார்த்து வருகிறோம். முதல்வருடைய எஸ்கார்ட் வாகனம் விபத்தில் சிக்கியிருக்கிறது. சண்முகாபுரம் பகுதியில் எஸ்கார்ட் வாகனம் சென்றபோது எதிரே வந்த கார் மீது மோதி இந்த விபத்தானது நிகழ்ந்திருக்கிறது. முதலமைச்சரின் காருக்கு முன்பு பைலட் வாகனம் செல்லாததால் இந்த விபத்து ஏற்பட்டதாக அண்மை செய்திகள் தெரிவிக்கின்றன. இது பற்றிய கூடுதல் தரவுகளோடு இணைகிறார் புதுச்சேரியிலிருந்து எமது செய்தியாளர் சித்தார்த். வணக்கம் சித்தார்த். தற்போது முதல்வருடைய எஸ்கார்ட் வாகன விபத்து குறித்தான கூடுதல் விவரங்கள் என விரிவாக பதிவிடலாம். இந்தியாவில் உள்ள அனைத்து மாநில முதலமைச்சர்களின் பாதுகாப்புக்காக துப்பாக்கி ஏந்திய போலீசார் முதலமைச்சர் வாகனத்திற்கு முன்னும் பின்னும் பாதுகாப்பு வாகனத்துடன் செல்வது கட்டாயம். இதனை அனைத்து மாநில காவல்துறை. இந்த நிலையில் புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமி காமராஜர் வழியை பின்பற்றி எளிமையாக இருப்பதை வழக்கமாக கொண்டுள்ளார். அதன்படி தன் வாகனத்துக்கு முன்னும் பின்னும் பாதுகாப்பு வாகனங்கள் வரக்கூடாது என காவல்துறைக்கு உத்தரவிட்டுள்ளார். ஆனால் காவல்துறை மாநில முதல்வர் அமைச்சருக்கு பாதுகாப்பு கொடுப்பது கட்டாயம் என்பதால் முதலமைச்சரின் வாகனத்தை பின்தொடர்ந்து 5 காவலர்களை கொண்ட எஸ்கார்ட் வாகனங்கள் வழக்கமாக செல்வதை வழக்கமாக கொண்டுள்ளனர். சில நேரங்களில் முதலமைச்சர் பாதியிலே தனது வாகனத்தை நிறுத்தி தனது பின்னாடி எஸ்கார்ட் வாகனம் வரக்கூடாது என்பது கடித்துக் கொள்வதுமே வழக்கமாக கொண்டுள்ளார். இதற்கிடையே நேற்றைய தினம் கரிக்கலாம்பாக்கத்தில் நடைபெற்ற இந்த அரசு மகளிர் தின விழாவில் கலந்து கொண்ட அவர் பின்பு கோரிமேட்டில் உள்ள தனது குருவான அப்பா பைத்தியசாமி கோயிலுக்கு அன்னதான பூஜைக்கு தனது காரில் மூலக்குளம் மேட்டுப்பாளையம் வழியாக வழுதாவூர் சாலையில் சென்று கொண்டிருந்தார். அப்போது சண்முகாபுரம் பகுதிக்கு வந்தபோது முதல்வர் வாகனம் வந்தபோது பின்தொடர்ந்து வந்த எஸ்கார்ட் வாகனத்தில் இருந்த போலீசார் எதிரே வந்த வாகனங்களை வழிவிடுமாறு பின்னால் இருந்து சைகை காட்டியபடி எதிர் திசையில் முன்னேறி சென்றனர். இதனால் எதிரே விக்கிரவாண்டி நோக்கி சென்று கொண்டிருந்த நீல நிற ஷிப்ட் கார் ஒன்று முதலமைச்சரின் கார் மீது மோதாமல் எதிர் திசையில் வந்து எஸ்கார்ட் வாகனம் மீது பயங்கரமாக மோதியது. இதனால் அப்பகுதியில் சில பரபரப்பும் ஏற்பட்டது. இந்த விபத்து நடந்தது தெரியாமல் முதலமைச்சரின் கார் கடந்து சென்று விட்டது. விபத்துக்கான நீல நிற கார் வாகனத்தை வடக்கு போக்குவரத்து போலீசார் காவல் நிலையத்துக்கு பின்புறமும் எஸ்கார்ட் வாகனத்தை கோரிமேடு காவலர் குடியிருப்பு பகுதியிலும் நிறுத்தி வைத்தனர். இது குறித்து வடக்கு போக்குவரத்து போலீசாரிடம் கேட்டபோது அப்படி ஒரு சம்பவமே நடக்கவில்லை என்றும் தெரிவித்தனர். ஏனெனில் பைலட் வாகனம் இல்லாமல் சென்று விபத்து ஏற்பட்டதால் இதனை மூடி மறைக்கும் வகையில் போலீசார் நடந்து கொண்டு வருவதாகவும் தெரிகிறது. இந்த விபத்தில் பைலட் வாகனம் இல்லாததால் இந்த விபத்து நடைபெற்று இருப்பது என்றும் தற்போது ஒரு தகவல் வெளியாகியுள்ளது. சூர்யா, புதுச்சேரி முதலமைச்சருடைய எஸ்கார்ட் வாகனம் விபத்துக்குள்ளான தகவலை உடனுக்குடன் பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி சித்தார்த்.